நினைக்கிறேன், மாறாமலே. ஏசாயாவின் காலம் எனக்கு 4000 வருஷத்துக்கு முன்னால, 61ஆம் அதிகாரம், 4000 வருஷம் முன்னாலே, 4000 வருஷம் ஆனாலும் அவர் காரியங்களை செய்கிற கர்த்தர். ஆமேன். நம்புறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் தேவன் என்ன சொன்னாரோ ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, சொன்னீரே, அப்படி சொன்னீரே. தாவீது சொன்னான், தேவனே எனக்கு வீட்டை உண்டு பண்ணுவேன்னு சொன்னீரே, எனக்கு ஒரு ஆலயத்தை உண்டு பண்ணுவேன்னு சொன்னீரே, அப்படியே செய்யும் ஆண்டவரே. அந்த ஆலயத்தில் பிரவேசிக்க சொல்கிற வார்த்தை, எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினீரே. அன்னாளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், சாராளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். வாட் காட் சே யூ வில் ப்ரூவ் இட். சொல்லுங்க, ப்ரூவ், நிரூபிப்பார். மூன்றாவது சொல்ல விரும்புகிறேன், பெண்டிகாஸ்ட் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகிற ஒரு சத்தியம். அதாவது ஒரு சரித்திரம் அல்ல, ஒரு கதை அல்ல, ஒரு காவியம் அல்ல, என் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தியிருக்கிறது. எத்தனை பேர் நடைமுறைப்படுத்தியிருக்கிறது யோசித்து பார்த்தீங்களா? நான் அந்த ஊழியத்துக்கு வரும்போது இப்படி சொல்லலாம், நான் ஞானசானம் எடுத்த பிறகு கூட நிற்போமா, இல்லை நீடிப்போமா, தொடர்ந்து போவோமா, அப்புறம் ஊழியம் செய்வோமா, இல்லை திருப்பி போயிடுவோமா? உனக்கு தெரியுமா, ஒரு உண்மையை சொல்கிறேன், ஊழியத்துக்கு வந்துட்டேன், ஆனால் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு ரினியூ பண்ணிகிட்டே இருந்தேன். புரியவே இல்லைல்ல. ஊழியத்துக்கு வந்துட்டு நான் எம்ப்ளாய்மெண்ட் கார்டு போடுறது எல்லாம் என்ன கேட்குறாங்க, 25 வயசில் படலம், 30 வயசு வரைக்கும் படலம் முடியவே இல்லை. புரியுதா? புரியலையா? 25 வயசில் படலம் ஆரம்பித்தது, 30 வயசு வரைக்கும் படலம் முடியவே இல்லை. முதல் கேள்வி, எவ்வளோ சம்பளம்? அதுக்காகவே ரினியூ பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அதில் ஒரு அவநம்பிக்கை தான், உண்மையில் அவநம்பிக்கை தான். ஆனால் ஒன்று தெரியும், இன்றைக்கு இருக்கிற வெளிச்சம் அன்னைக்கு இல்லை. வாட் ஐ நோ, வாட் காட் சே யூ வில் புட் இன் ப்ராக்டிஸ். அவர் நடைமுறைப்படுத்துகிற கர்த்தர். நடைமுறைப்படுத்துவான்னு சொல்லுங்கள். ஆமேன். புரியுதா உங்களுக்கு? இது ஏட்டறிவு அல்ல, எழுத்தறிவு அல்ல, உள்ள என் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். எதை சொன்னாரோ அதை செய்வார். அதாவது பாருங்க, நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையோ, அவர் என் வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. புரியும் நினைக்கிறேன் இல்லை? ஐ டோன்ட் நோ வெதர் ஐ ப்ராக்டிஸ். நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையோ, அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறார். ஈ ப்ரூவ்ட் இட். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? கடந்த வாரம் இதே நாளில் ஒரு பிரம்மாண்டமான சபை, 6 ஆராதனை, ஒரு சினிமா தியேட்டர். நான் சொல்ல வந்த கருத்துக்கள் என்னவென்றால், அதாவது ஏற்புடையது இல்லை, ஆனால் ஏற்புடையதாய் கர்த்தர் மாற்றுவார். ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது, ஏற்றுக்கொள்ள வைப்பார். கரங்களை வச்சு சொல்லுங்களா? பாருங்கள், 3:1